இந்த 5 ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் மூழ்கியிருப்பார்களாம். உங்கள் ராசி இதில் இருக்கா? விருச்சிக ராசிக்காரர்கள் வலிமையான மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட நபராக வந்தாலும் அவர்கள் உண்மையில் உணரும் திறன் உடையவர்களாக இருக்கலாம். ஆன்மீகம் என்பது பலருக்கு மகிழ்ச்சியையும் அமைதியை தரும் ஒரு வாழ்க்கை முறையாகும். ஒருவர் ஆன்மீகத்தை அடையும் போது அவர்கள் மிகவும் அமைதியானவர்களாகவும் புரிதல் கொண்டவர்களாகவும் மாறுகிறார்கள். அவர்கள் தேவையற்ற சண்டைகளை தவிர்த்து அனைவருக்கும் அமைதியான சூழலை பெற முயற்சி செய்கிறார்கள். தங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி வாழ்க்கை சரியாக வாழ ஆன்மீகம் உங்களுக்கு உதவும். இது உங்களுக்கு ஒரு தியான நிலையை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் சரியான கையாள உங்களுக்கு ஆன்மீகம் உதவும். ஜோதிடம் 12 ஜோதிட ராசிகளை கொண்டது. நிர்ணயம் செய்வதன் மூலம் அவர்கள் ஆளுமை நுணுக்கங்களையும் புரிந்து கொள்ள ஜோதிடம் சாத்தியமாகிறது. எனவே ஆன்மீகத்தை நோக்கி செல்லும் சிறந்த ராசி அறிகுறிகள் பற்றி கட்டுரையில் காணலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் வலிமையான மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட நபராக வந்தாலும் அவர் உண்மையில் உணரும் தினம் உடையவர்களாக இருக்கலாம். அவர்கள் தங்கள் ஆன்மாவை அமைதிப்படுத்த ஆன்மீகத்தை நோக்கி செல்கிறார்கள். இந்த ராசிக்காரர் நம்பிக்கையாளர்கள் மற்றும் தங்கள் மேலே ஒரு பெரிய சக்தி இருப்பதாக நம்புகிறார்கள். மீன ராசிக்காரர் எல்லாவற்றிலும் மிகவும் ஆன்மீகமாக இருக்க ஆசைப்படுகிறார்கள். அவர்கள் டார்கெட் மற்றும் ஜோதிட வாசிப்புகளை நம்புகிறார்கள். அங்கு அவர் எதிர்காலத்தை பற்றி ஒரு பார்வையை பெற முடியும். மீனம் கனவு காண்பவர்கள் மற்றும் ஜோதிட நிகழ்வுகளை நம்புகிறார்கள். அவர்கள் ஜோதிட நிகழ்வின் விளைவாக ஒவ்வொரு சூழலிலும் தொடர்பு முயற்சிப்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தின் நிகழ்வுகளில் அதிக நம்பிக்கை வைத்து கடினமான காலங்களில் ஆதரவை எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் இது போன்ற விஷயங்களை படிக்க விரும்புகிறார்கள் மற்றும் ஆன்மீகத்தை தீவிரமாக கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் உலகின் மாற்றத்தை ஏற்படுத்தும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் பங்களிக்கவும் விரும்புகிறார்கள். ஆன்மீகத்தில் உதவியுடன் இதை செய்ய முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் சில பகுதியால் மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கையை நல்ல மற்றும் கெட்ட பக்கங்களை சிம்ம ராசிகள் நம்புகிறார்கள். இந்த ராசிகள் மிகவும் நம்பிக்கையுடன் உள்ளார். மேலும் அவர்கள் ஆன்மீகத்தை மனித குலம் பெற்று மிகப்பெரிய பரிசாக கருதுகின்றனர். அவர்கள் தங்கள் வாழ்க்கை உறவுகள் மற்றும் வாழ்க்கை அம்சங்களை புரிந்து கொள்ள ஆன்மீகத்தை சார்ந்துள்ளனர். கடகராசிக்காரர்கள் தங்கள் ஆன்மீக பக்தி மிகவும் தொடர்பில் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வாழ்நிலை மிக்க முக்கியமான பகுதியை அன்பை கருதுகிறார்கள். மேலும் அவர்கள் வேறு எதையும் விட அன்பை தேர்ந்தெடுப்பார்கள். கடகராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் அனைவரையும் ஒரு இறுக்கமான பிணைப்பில் ஒன்றிணைக்கிறது என்று நம்புகிறார்கள். இது அனைவரினருக்கும் வைத்திருக்கும். மேஷம், ரிஷபம், மிதனம், கன்னி, துலாம், கும்பம் எந்தவித ஆன்மீக செயல்களில் ஈடுபட விரும்ப மாட்டார்கள். அதை அவதாராக கருதுகிறார்கள். இந்த ராசிகள் ஆன்மீகத்தை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க விரும்புகிறார்கள்.